இந்த நாட்களை நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைய ஆவிக்குரிய சபைகள், பெந்தேகோஸ்தே சபைகள், அவர்கள் எதற்காக ஆலயத்திற்கு இன்றைய நாட்களில் வருகிறார்கள் என்றால், தங்களுடைய குடும்ப ஜீவியம், பொருளாதார ஜீவியம் அது சரி தடையில்லாமல் நல்லா போகணும், நினைக்கிற காரியங்கள் நடக்கணும், அதுக்கு தான் அதிகமாக வர்றப்பில் பொதுவாக தெரியுது. சபையில் ஆராதனை குறித்து ஒரு அழைப்பு போட்டிருந்ததை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறதை கர்த்தர் சீக்கிரமாக செய்ய போகிறார், ஆலயத்துக்கு ஆராதனை கடந்து வாங்க. எப்படி? நீங்கள் நினைக்கிறதை கர்த்தர் சீக்கிரமாக செய்ய போகிறார், ஆராதனை கடந்து வாங்க. கர்த்தர் நினைக்கிறது நம்ம வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நினைக்கிறத அவர் செய்யணும்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் ரட்சிக்கப்படாதவங்க, இதை கேட்டால் திரளாக கூடி போவாங்க. சத்தியத்தில் உறுதி இல்லாதவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, பரலோகத்தை பற்றிய எண்ணம் இல்லாதவங்க இதுக்கு நேராக போயிடுவாங்க. பரலோகத்தை பற்றிய நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம்தான் உலகத்திலே பாடுகளை சகிப்பார்கள். பரலோகத்துக்கு நேராக பயணிக்கிறவர்கள் மாத்திரம்தான் சத்தியத்தில் நிற்க தங்களை ஒப்பு கொடுப்பார்கள். நாம் இதை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும்.